ரதத்துல பாணனை அரசன் ஏற்றி விடுறான். சோழன்ட்ட பேரளவு இன்பங்களை துய்த்து அதுல அலுத்து போய் சரி நான் புறப்படுறேன்னு இந்த வறியவன் சொன்னா, இந்த உலகத்துல பெரும் சிரமப்பட்டு அடைந்த ஒன்று எப்பொழுதுமே தன்னோடையே இருக்காது, அது பிரிந்து விடும் ஒரு காலத்துலங்கிற அந்த உலக இயற்கையை ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்லக்கூடியவனாக கரிகாலன் இருப்பதில்லை. போறீங்களான்னு கேட்டு வருத்தப்படுவான். செலவு கடை கூட்டுதீர் ஆயின், நான் போறேன்னு சொன்னீங்கன்னா பல புலந்து நில்லா உலகத்து நிலைமை தூக்கி செல்க என விடுக்குவன் அல்லன். போக விட மாட்டான். அங்க வளப்பம் மிகுந்த குடிகள், அதுல வாழக்கூடிய மக்கள் காக்கைக்கு குருதி கலந்த சோறை கொடுப்பாங்களாம். அதே அளவில்லாம தின்னு அழுத்து போனால் நொச்சி நிழல்ல ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆமை பார்ப்ப தின்னுக்குவோம் அப்படின்னு அது மறைத்து வைத்திருக்குமா. நெல் தாழ் தாழை தன் தண்டலை கூடு கிழிய குடிவைனான் செஞ்சோற்ற பலி மாந்திய கரும் காக்கை கவவு முனையின் மனை நொச்சி நிழல் ஆங்கண் ஈற்று ஆமையின் தன் பார்ப்பு ஓங்கவும். மருத நிலத்துக்கு உரியதான காக்கை நெய்தல் நிலத்துக்கு உரியதான ஆமை பார்ப்பை தின்னும் அப்படிங்கிறது திணை மயக்கம். இது இலக்கணத்துல திணை மயக்கம்னு சொல்லப்படும். பாகல் பழத்தையும் பலாப்பழத்தையும் ரெண்டும் நேர் எதிர் சுவை உள்ளவை, கசப்பு இனிப்பு. அத மயில்கள் சாப்பிடுமா. இந்த காட்சி இதுவும் திணை மயக்கத்தின் கீழே வருது. அதாவது மயில் குறிஞ்சி நில பறவை, அது மருத நிலத்து மரங்களான காஞ்சி மரத்திலும் மருத மரத்திலும் இருக்கும் அப்படிங்கிற காட்சி. முடக்காஞ்சி செம்மருதின் மடக்கண்ண மயில் ஆல பைம்பாகல் பழம் துணறிய செஞ்சுளைய கனி மாந்தி. இந்த மாதிரி இன்னும் அநேகம் திணை மயக்க செய்திகள் இந்த புறநாற்று படையில அங்கங்க இருக்கு. மருத நிலத்துல கரும்பு வெட்டுறவங்க, நெல் அறியிறவங்களுடைய பாட்டொலி, இந்த பாட்டொலினால ஞாழல் மரங்கள் உட்பட்ட பல வகை மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு நாரைகள் போயிடுமா. அரை கரும்பின் அரி நெல்லின் இனக்கடமர் இசை பெருக வரள் அடும்பின் இவர் வகன்றை தளிர் புன்கின் தாழ் காவின் நனை ஞாழலோடு மரம் குழிய அவன் முனையின். அந்த அடர்ந்த காட்டு பகுதியில அலுப்பு தட்டி போனால் அது முள்ளையங்காட்டு பக்கம் போகுமா நார. அவன் முனையின் அகன்று மாறி அவிழ் தளவின் அகன் தோன்றி நகு முல்லை உகு தேருவி. அந்த முல்லை நிலத்திலையும் ஒரு அலுப்பு தட்டி போச்சுன்னா, சலிப்பு ஏற்பட்டா கடலுக்கு போய் மீன்களை திங்க ஆரம்பிக்குமா நாரை. பொன் கொன்றை மணி காயா நல் புறவின் நடை முனையின் கர வழங்கும் இரும் பௌவத்து. பௌவங்கிறது கடல். இரவு அருந்திய இன நாரை. அதுக்கப்புறம் கடல்ல ஏற்படுற அலையோட ஆரவாரங்களுக்காக அஞ்சி அங்க இருக்கக்கூடிய